World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV and good day everybody. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Satrikal, Bonjour, Buongiorno, Como stai, Ohio gozaimasu, Shangu Hao. And today is successfully the 9th part of history of Abraham Lincoln. Abraham Lincoln's history. 9th part in Tamil. தமிழ்ல நம்ம ஆப்ரஹாம் லிங்கனுடைய வரலாறு 9வது பாகம் வெற்றிகரமா. ஸோ யாரெல்லாம் முதல் பாகத்திலிருந்து 8வது பாகம் வரைக்கும் பார்க்கலையோ அதையும் தயவு செய்து பார்த்துருங்க இந்த பீஸ் ரவி டிவியில். இன்னைக்கு நம்ம 9வது பாகம் போகிறோம். நம்ம ஹீரோ ஆப்ரஹாம் லிங்கன். நல்லா பாருங்க, அவர் நல்லா பாருங்க. ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்துட்டீங்களா? அவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன், அடிமைகளின் சூரியன். ஸோ நம்ம வாங்கிட்டு படிப்போம், புத்தகம் வாசிக்கலாம் வாங்க. வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் வாங்கிட்டு படிக்க சொல்லுங்க. 1க்கு 3 தடவை படிக்க சொல்லுங்க. அப்போதான் அது மனசுல பதியும். நானே படிக்கும்போது பாருங்க, ஒரு சில பேராகிராஃப்லாம் அப்படியே தடுமாறும். உடனே நான் என்ன பண்ணுவேன், அதை திருப்பி படிப்பேன். ஸோ அதனால தான் பிள்ளைகள் எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக தான் நான் இந்த பீஸ் ரவி டிவியில் இந்த மாதிரி சரித்திர நூல்களெல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். ஓகேங்களா? ஹாப்பியாக இருங்க. நம்ம இன்னைக்கு போகிற தலைப்பு ஆப்ரஹாம் லிங்கனோட சரித்திரத்தில் இன்னைக்கு போகிற டைட்டில் இளைய நெப்போலியன் போட்டிருக்கு. இளைய நெப்போலியன். இது ஆப்ரஹாம் லிங்கனோட ஹிஸ்டரி. இதில் தலைப்பு இளைய நெப்போலியன். லிங்கன் 1859 நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி லிங்கன் 1859 நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலும் அடுத்த மார்ச் மாதத்தில் தான் அவர் புதிய தலைவராக பதவியேற்க முடியும். அதுவரை ஜேம்ஸ் புக்கானன் தான் ஜனாதிபதி. அவர் பதவி ஏற்கும் முன்பாகவே அமெரிக்கா சிதறு தேங்காயாக மாறியது. புக்கானன் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி கேட்டும் மதிக்காமல் தென்பகுதியில் இருந்த தென் கரோலினா மாநிலம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து தனியாக பிரிந்து போவதாக அறிவித்து டிசம்பர் 20 பிரிந்தது. தலைவா, இரு நாங்களும் வந்துடுறோம் என்று அலறியபடியே அலபாமா, புளோரிடா, ஜார்ஜியா, மிசிசிபி மாநிலங்களும் அமெரிக்காவிலிருந்து பிரிந்து கொண்டு தென் கரோலினாவின் பின்னால் ஓடின. இவையெல்லாம் ஓடி போன பிறகு கொஞ்சம் லேட்டாக 1861ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து பிரிந்தது டெக்சாஸ் மாநிலம். பிரிந்து போனவுடன் அந்த மாநிலங்கள் செய்த முதல் வேலை கோட்டை, அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் என எல்லா இடத்திலும் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க கொடியை இறக்கிவிட்டு அந்தந்த மாநிலத்து கொடிகளை ஏற்றியதுதான். அத்தோடு விட்டுவிடவில்லை. மத்திய அரசின் கோட்டைகள் எங்கெங்கு இருந்தனவோ அவற்றையெல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. ஆயுத கிடங்குகளை கைப்பற்றின. அந்த மாநிலங்களின் கோட்பாடு இதுதான்: அடிமை முறை, நீக்ரோக்களின் பிறப்புரிமை. அது அமெரிக்க அரசுக்கு வரலாறு காணாத பின்னடைவு. எப்படி சமாளிக்கப் போகிறார் லிங்கன்? இதுதான் ஊர் முழுக்க பேச்சாக இருந்தது. லிங்கன் சமாளிக்கத்தான் செய்தார்.
7 மாநிலங்கள் பிரிந்து போய்விட்டாலும் 8 தென் மாநிலங்கள் பிரிந்து போகாமல் அமெரிக்காவின் மத்திய அரசுக்கு விசுவாசமாக இருந்தன. தேச ஒற்றுமையை விரும்பின. எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று லிங்கன் நம்பியதற்கு அந்த மாநிலங்கள் தான் காரணம். தினமும் லிங்கனுக்கு வரும் ஏராளமான கடிதங்களில் மிரட்டல் கடிதங்கள் அதிகமாகி கொண்டிருந்தன. ஆனாலும் லிங்கன் அவற்றுக்கெல்லாம் அசரவில்லை. அவருடைய வீட்டு வாசல் எப்போதும் போல காவலுக்கு ஆள் யாரும் இல்லாமல் காலியாகத்தான் இருந்தது. 2 நாடுகள் மோதிக்கொள்ளும் போது எதிரி இவன்தான் என்பது சரியாக தெரிந்துவிடும். ஆனால் உள்நாட்டில் சண்டை என்றால் யாரை எதிரி என்று சொல்ல முடியும்? தலைநகர் வாஷிங்டனில் இருந்த அதிகாரிகளில் பலர் தென்பகுதிக்காரர்களுக்கு உளவாளியாக மாறி வருவதாகவும் அரசாங்கத்தின் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் களவாடப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் லிங்கனால் என்ன செய்ய முடியும்? ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இன்னும் நாள்கள் இருந்தன. ஒரு நண்பரிடம் லிங்கன் சொன்னார், குதிரைகள் களவாடப்படுவதற்கு முன்னால் கதவை தாளிட விரும்புகிறேன். ஆனால் நான் வாஷிங்டனுக்கு போய் சேரும்போது குதிரைகளின் கால் தடங்களை தான் பார்ப்பேன் போல இருக்கிறது. நாட்டில் இவ்வளவு சிக்கலான சூழலை நிலவும் போது என்ன செய்வது? பேசாமல் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்து விடுங்களேன் என்றார் ஒரு நண்பர். அப்படி செய்தால் நான் கலகக்காரர்களிடம் சரணடைந்தது போல ஆகிவிடும். ஒருபோதும் ஆக்கிரமிப்புக்கு பணிந்து போக மாட்டேன் என்றார் லிங்கன். ஜனாதிபதிதான், ஆனால் என்ன? ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்தவரை என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதையே தொடர்ந்து செய்தார். பசுமாட்டை மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டி போனார், பால் கறந்தார், குதிரையை குளிப்பாட்டினார், விறகு வெட்டி சமையலறைக்கு கொண்டு வந்து போட்டார். வாஷிங்டனுக்கு கிளம்பும் நேரம் வந்தது. ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்த வீட்டை வாடகைக்கு விட்டார். சில பொருட்களை விற்றார். சார்லஸ்டன் நகரில் இருந்த சிற்றன்னையை போய் பார்த்து விடை பெற்றுக் கொண்டார். தன் பழைய நண்பர்களை சந்திக்க விரும்புவதாக ஜர்னல் என்ற பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார். அவரது எளிய வீட்டுக்கு குறிப்பிட்ட நாளில் அவரது நண்பர்கள் வந்து குழுமினார்கள். 1 அல்ல 2 அல்ல 700 பேர். எல்லோரிடமும் கைகுலுக்கி விடை பெற்றுக் கொண்டார். ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்த தம்முடைய வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு போனார். அங்கிருந்து அவரது சாய்வு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தார். 16 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழிலில் கூட்டாளியாக இருந்த ஹெர்ண்டனுடன் பழைய கதைகளை எல்லாம் பேசினார். அவரும் மிகவும் பிடித்த சில புத்தகங்களை மட்டும் அலுவலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டார். கிளம்பினார். அவருக்கு மிகவும் பிடித்த சில புத்தகங்களை மட்டும் அலுவலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டார். கிளம்பினார். வாசலில் லிங்கனின் பெயரும் ஹேடனின் பெயரும் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. லிங்கன் ஹேடனிடம் சொன்னார், ஹேடன், இந்த பெயர் பலகை இங்கேயே தொங்கிக் கொண்டிருக்கட்டும். நான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் லிங்கன் ஹேடன் கம்பெனியை மூடிவிட்டதாக யாரும் நினைத்துவிடக் கூடாது. ஒருவேளை நான் திரும்பி வந்தால் பழையபடி நாம் நமது கூட்டு தொழிலை தொடங்குவோம். லிங்கனிடம் சொத்து இருந்தாலும் ரொக்கமாக கையில் பணம் எதுவும் வைத்திருக்கவில்லை. கடன் வாங்கித்தான் வாஷிங்டனுக்கு போனார். தன்னுடைய பொருள்களை எல்லாம் மூட்டை கட்டினார். ஒரு வெள்ளைத்தாளில் ஆப்ரஹாம் லிங்கன், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன் டிசி என்று எழுதி ரயிலில் ஏற்றினார். தாம் பயணம் செய்ய வேண்டிய ரயில் பெட்டியில் ஏறிக்கொண்டார். அன்றைக்கு நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையிலும் அவரை வழியனுப்ப மக்கள் கூட்டமாக ரயில் நிலையத்தில் திரண்டிருந்தனர். வாஷிங்டனுக்கு செல்லும் வழியில் அவரது பேச்சை கேட்கவும் அவரை பார்க்கவும் நிறைய பேர் விரும்பினார்கள். அதற்கு வசதியாக லிங்கன் சென்ற ரயில் சுற்றுப்பாதையில் சென்றது. கிளீவ்லேண்ட், பாப்லோ, பிட்ஸ்பர்க், ட்ராய் ஆகிய ரயில் நிலையங்களில் லிங்கன் உரையாற்றினார். நியூயார்க் மாநிலத்தில் ரயில் நுழைந்த போது அந்த செய்தி வந்தது. அலபாமா மாநிலத்தில் இருக்கும் அரசு மாளிகையில் அமெரிக்காவில் இருந்து பிரிந்து போன மாநிலங்களின்
கான்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஜெஃபர்சன் டேவிஸ் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அடிமை முறையை ஆதரித்து வந்த தென்பகுதி தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தி தங்களுக்கென்று ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். தோட்ட முதலாளியும் மிகப்பெரிய பணக்காரருமான கர்னல் ஜெஃபர்சன் டேவிஸ் அந்த அரசாங்கத்துக்கு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த புதிய அரசின் உதவி ஜனாதிபதி சொன்ன ஒரு அறிவிப்பு எல்லோரையும் கொந்தளிப்பின் உச்சத்திற்கே கொண்டு போனது. நீக்ரோ என்பவன் வெள்ளை மனிதனுக்கு சமமாக மாட்டான். அடிமைத்தனம் அவனுடைய இயற்கை. எங்களுடைய புதிய அரசாங்கத்தின் மிக முக்கியமான கொள்கை இந்த மகத்தான உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. புதிய அரசின் பிரகடனத்தால் அமெரிக்கா 2 அரசாங்கங்கள், 2 ஜனாதிபதிகள், 2 வெள்ளை மாளிகைகள், 2 இராணுவங்கள் என பிளவுபட்டது. அமெரிக்கா உடைந்து போவதை லிங்கன் விரும்பவில்லை. இன்னும் ஜனாதிபதியாக பொறுப்பு கூட ஏற்கவில்லை. அதற்குள் இப்படி நடந்துவிட்டது. பால்டிமோர் வழியாக லிங்கன் செல்லும் போது அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தியை லிங்கன் பிலடெல்பியாவில் இருந்த போது அமெரிக்காவின் உளவு நிறுவன தலைவர் பிங்கர்டன் வந்து சொன்னார். முதலில் லிங்கன் இதை நம்பவில்லை. நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் பால்டிமோர் வழியாக செல்லும் போது மாறு வேடத்தில் சென்றார். அந்த சதி திட்டம் வதந்தி அல்ல, உண்மைதான் என்பதை லிங்கனும் உணர்ந்து கொண்டார். காரணம், அவர் வந்த வழியெல்லாம் எல்லா ஊர்களிலும் அவருக்கு அதிகாரப்பூர்வமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. பால்டிமோரில் மட்டும் அந்த சுவடே இல்லை. 1861 மார்ச் 4 அன்றைக்குதான் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பதவி பிரமாணம் கூட்டம் படு பிரமாதமாக நடந்தது என்று சொல்ல முடியாது. அழைத்திருந்தவர்கள் பெரும்பாலானோர் வரவில்லை. ஊர்வலமே கடுமையான இராணுவ பாதுகாப்புடன் தான் செல்ல வேண்டியிருந்தது. லிங்கன் சொற்பொழிவாற்றுவதற்கு எழுந்தார். பேசுவதற்கு முன்பு தன்னுடைய தொப்பியையும் கைத்தடியையும் எங்கு வைப்பது என்று யோசித்தார். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஸ்டீபன் டக்ளஸ் கண்ணில் பட்டார். அவரிடம் போய் தொப்பியையும் கைத்தடியையும் கொடுத்துவிட்டு பேச ஆரம்பித்தார் லிங்கன். அவர் பேசி முடித்ததும் முதல் ஆளாக பாய்ந்து போய் அவர் கைகளை பிடித்து குலுக்கி பாராட்டி தள்ளிவிட்டார் டக்ளஸ். லிங்கன் ஜனாதிபதியாகி வெள்ளை மாளிகையில் வந்து செட்டிலாகிவிட்டாலும் அவருக்கு ஒரு விஷயம் உறுத்தலாகவே இருந்தது. அது குதிரைப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை. சில குதிரைப்படை வீரர்கள் வாசலில் எப்போதும் தயாராக நின்றிருப்பார்கள். லிங்கன் வெள்ளை மாளிகைக்கு வரும்போதும் வெளியே போகும்போதும் வீர முழக்கத்தோடு இராணுவ மரியாதை செய்வார்கள். முதல் நாளே இதை லிங்கனால் தாங்க முடியவில்லை. அந்த குதிரைப்படையின் தலைவரை தம் அறைக்கு அழைத்தார் லிங்கன். வணக்கம் மிஸ்டர் பிரசிடென்ட். வணக்கம். உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். சொல்லுங்கள். நான் உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் குதிரைப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செய்கிறார்களே, ஏன்? அது வழக்கமாக நடக்கிற ஒரு சடங்கு. எல்லா ஜனாதிபதிகளுக்கும் இப்படி செய்வது வழக்கம். அந்த மரியாதை எனக்கு வேண்டாம். ஏனென்றால் நான் அரசனோ குறுநில மன்னனோ இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களில் ஒருவர். புரிகிறதா? குதிரைப்படை வீரர்களை அந்த இடத்திலிருந்து முதலில் அகற்றுங்கள். சரி. லிங்கன் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டாலும் அந்த பதவி முள்ளால் செய்யப்பட்ட ஆசனமாகத்தான் இருந்தது. கஜானா கிட்டத்தட்ட காலியாயிருந்தது. நாடே கலவரத்தையும் போரையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தருணத்தில் போதுமான அளவுக்கு படையில் ஆயுதங்கள் இல்லை. லிங்கன் பதவியேற்ற அடுத்த நாளே புதிதாக ஒரு பிரச்சனை, பூதாகரமான பிரச்சனை. அமெரிக்க உள்நாட்டு போர் ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கான அறிகுறி அங்கிருந்துதான் ஆரம்பித்தது. தெற்கு கரோலினாவில் இருந்த முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று சார்லஸ்டன் துறைமுகம். அமெரிக்காவிலிருந்து பிரிந்து விட்டோம் என்று தெற்கு கரோலினா அறிவித்து விட்டது. ஆனால் அந்த துறைமுகத்தில் இருந்த
சம்டர் என்ற கோட்டை மட்டும் இன்னும் அமெரிக்காவின் வசம் இருந்தது. பிரிந்து போய்விட்டது ஒரு மாநிலம். அங்கிருக்கும் ஒரு கோட்டையில் தினமும் அந்நிய கொடி ஏற்றப்பட்டால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய அவமானம்! சம்டர் கோட்டையின் தளபதியான மேஜர் ராபர்ட் ஆண்டர்சனுக்கு புதிதாக ஒரு தலைவலி. கோட்டையில் உள்ள படை வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை அதுநாள் வரை அந்த பகுதியில் தான் வாங்கி கொண்டிருந்தார் ஆண்டர்சன். அமெரிக்காவின் தென் பகுதி பிரிந்து போனவுடன் தெற்கு கரோலினா முறைத்து கொண்டது. எங்கள் ஊர்ல வந்து இருந்துகிட்டு உங்க ஊர் கொடியை கோட்டையில ஏற்றிய இந்த லட்சணத்துல நீங்க சாப்பிடுறதுக்கு எங்க சாப்பாடு வேற வேணுமா? தர முடியாது, போ. தெற்கு கரோலினா மாநில அரசு உணவுப் பொருள் வாங்குவதை தடை செய்து விட்டது. வேறு என்ன செய்வார் ஆண்டர்சன்? வாஷிங்டன் தலைமை செயலகத்துக்கு கடிதம் எழுதிவிட்டார். கோட்டையில் உணவுப் பொருட்கள் இல்லை, உடனே அனுப்புங்கள். 6 வாரங்கள் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதற்கு முன் உணவுப் பொருட்கள் வந்து சேராவிட்டால் கோட்டையை விட்டு வெளியேறி விடுவோம். இந்த கடிதம் தான் லிங்கன் பதவியேற்ற அடுத்த நாள் வாஷிங்டனுக்கு வந்து சேர்ந்தது. இப்போது என்ன செய்வது? அமைச்சரவையை கூட்டினார் லிங்கன். அந்த கூட்டத்தில் இராணுவ அதிகாரிகளும் கடற்படை அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியவில்லை. உணவை அனுப்பலாமா வேண்டாமா என்பதிலேயே பலருக்கு குழப்பம். பிரிந்து போய்விட்ட மாநிலத்தில் நம் படைகள் இருப்பது நல்லதல்ல, அது நமக்கு தான் ஆபத்து. உடனே அந்த படைகளை திரும்ப அழைத்து கொள்வோம் என்ற கருத்தும் எழுந்தது. சிலர் சம்டர் கோட்டையை பாதுகாப்புக்கு மேற்கொண்டு கொஞ்சம் படைகளையும் அனுப்புவோம் என்றார்கள். ஆனால் சம்டர் கோட்டையை காப்பாற்ற குறைந்தது 20,000 பேரை கொண்ட படை வீரர்களாவது தேவைப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அது சாத்தியமே இல்லை. லிங்கனால் உடனே முடிவெடுக்க முடியவில்லை. மத்திய அரசின் அதிகாரத்தை சம்டர் கோட்டையில் நிலைநிறுத்தித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அமெரிக்காவின் ஒற்றுமையை விரும்புபவர்களின் நம்பிக்கையை அவர் இழந்து விடுவார். இறுதியில் உணவுப் பொருட்களை அனுப்புவது என்று முடிவானது. உணவுப் பொருட்களையும் கொஞ்சம் வீரர்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு கப்பல் கிளம்பியது. லிங்கன் சம்டர் கோட்டைக்கு தாம் உணவுப் பொருட்களை அனுப்பியிருப்பதை தெற்கு கரோலினா ஆளுநருக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்தார். தெற்கு கரோலினா ஆளுநர் டிக்கன்ஸுக்கு பிரான்சிஸ் டபிள்யூ டிக்கன்ஸ் ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த கடிதம் கிடைத்தது. இப்போது என்ன செய்வது? மத்திய அரசு அனுப்பிய உணவுப் பொருட்களை உள்ளே விட்டால் அவர்களது படை தொடர்ந்து கோட்டையில் இருக்கும் என்று அர்த்தம். இதை நாம் ஏற்றுக்கொள்வது சரியா? தெற்கு பகுதியில் புதிய அரசு அதிகாரிகளுடனும் படைத்தலைவர்களுடனும் ஆலோசனை நடத்தினார் அந்த ஆளுநர். இறுதியில் கோட்டையில் இருந்த ஆண்டர்சனையும் மத்திய அரசின் படைகளையும் வெளியேற சொல்வதுதான் சரி என்று முடிவெடுக்கப்பட்டது. தென்னக தளபதியான பியூரிகார்ட் ஆண்டர்சனை படைகளோடு வெளியேற சொன்னார். வெளியேறுவதற்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை அவகாசம் கேட்டார் ஆண்டர்சன். மேலிடத்திலிருந்து ஆணை அல்லது உணவுப் பொருட்கள் வர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான். ஆனால் ஆண்டர்சனின் கோரிக்கையை தெற்கு கரோலினா அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும், இல்லை என்றால் பீரங்கி தாக்குதல் நடத்துவோம் என்று மிரட்டியது. ஏப்ரல் 18 அதிகாலை 4:30 மணி தெற்கு கரோலினா மாநில படையின் பீரங்கியிலிருந்து புறப்பட்டார். முதல் குண்டு கோட்டைக்குள் வந்து விழுந்தது. ஆண்டர்சனும் திருப்பி தாக்கினார். ஆனால் இருக்கிற ஆயுதங்களை வீரர்களை கொண்டு சரியான பதிலடி கொடுக்க முடியவில்லை. இதில் உணவு பற்றாக்குறை வேறு. ஏப்ரல் 14ஆம் தேதி ஆண்டர்சன் 90 வீரர்களை அழைத்துக் கொண்டு கோட்டையை விட்டு வெளியேறினார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போரின் தொடக்கம் சம்டர் கோட்டையில் தொடங்கியது. சம்டர் கோட்டையில் ஆண்டர்சன் சரணடைந்த சம்பவம் வட அமெரிக்காவில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க யூனியன் பலம் இவ்வளவுதானா? நிலைமையை சமாளிக்க என்ன செய்யலாம்? லிங்கனின் யோசனை எல்லாம் அதிலேயே இருந்தது. இது சொந்த நாட்டிற்குள்ளேயே நடக்கிற போர். எந்த பக்கம் தோற்றாலும் இழப்பு தேசத்துக்கு தான். தென்பகுதி படைகள் தாக்க ஆரம்பித்து விட்டால் இப்போது இருக்கிற படைபலம் போதாது என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. குறைந்தபட்சம் 75,000 படை வீரர்களாவது மேலும் தேவை. தேச ஒற்றுமையை காக்க எல்லா மாநிலங்களுக்கும் படைக்கு ஆள் அனுப்ப சொல்லி அறிக்கை கொடுத்தார் லிங்கன். லிங்கன் இந்த கோரிக்கையை ஸ்டீபன்
டக்ளஸ் முழு ஆதரவு கொடுத்ததுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். வடபகுதி முழுவதும் தேசப்பற்று புகழ்ந்து விட்டு இருந்தது. கும்பல் கும்பலாக இளைஞர்கள் வந்து படையில் சேர்ந்தார்கள். நான் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவன். தேர்தலில் லிங்கனுக்கு எதிராக ஓட்டு போட்டேன். ஆனால் பிரச்சனை என்று வந்துவிட்டால் எனக்கு தேசம்தான் முக்கியம் என்று சொன்னபடி ஏராளமான இளைஞர்கள் லிங்கனின் அழைப்பை ஏற்று இராணுவத்தில் சேர்ந்தார்கள். உழவர்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள் என பல பிரிவை சேர்ந்தவர்கள் படையில் சேர்ந்தார்கள். லிங்கன் அழைப்பு விட்ட 10 நாள்களுக்குள் 1,90,000 பேர் படையில் சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது எப்படி? பயிற்சி கொடுப்பது இருக்கட்டும், படையை தலைமை ஏற்று நடத்தப் போவது யார்? இந்த கேள்வி லிங்கனை அரித்தெடுத்துக் கொண்டிருந்தது. அதற்கு காரணமும் இருந்தது. வட அமெரிக்காவில் படைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் ராபர்ட் லீ. ஆனால் அவர் தென்பகுதியைச் சேர்ந்தவர். என்னுடைய மக்களுக்கு எதிராக என்னால் போரிட முடியாது என்று சொல்லிவிட்டு லீ தென்பகுதிக்கு போய் அந்த படைக்கு தளபதியாகவே ஆகிவிட்டார். லீ மட்டும் அன்றைக்கு வடக்கு பகுதி படைகளுக்கு தலைமை தாங்க ஒப்புக்கொண்டிருந்தால் போர் குறுகிய காலத்திலேயே முடிந்திருக்கும். அப்போது வடக்கு பகுதியில் தலைமை தளபதி பதவியை ஏற்க தகுதி பெற்றிருந்த ஒரே நபர் வின்ஃபீல்ட் ஸ்காட். ஆனால் அவர் முதியவர். ஆனால் அவரை விட்டால் அப்போது வேறு ஆளும் இல்லை. எனவே அவர்தான் தளபதி. சம்டர் கோட்டை விவகாரத்தில் லிங்கன் மேல் குற்றம் சாட்டினார்கள். சம்டர் கோட்டை விவகாரத்தில் லிங்கன் மேல் குற்றம் சாட்டினார்கள் பகுதிக்காரர்கள். எல்லைப்புற மாநிலங்கள் தான் நடுவில் கிடந்து தத்தளித்துக் கொண்டிருக்க ஆங்காங்கே சில ஊர்களில் அமெரிக்க யூனியன் படைகளுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பிக் கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் இருந்தே லிங்கனுக்கு தொல்லை கொடுத்து வந்த நகரம் பால்டிமோர். அமெரிக்க ஐக்கிய படைகள் அந்த நகர் வழியாக சென்ற போது பிரச்சனை வெடித்தது. அந்த நகரில் இருந்த தென்பகுதி ஆதரவாளர்கள் படையை முற்றுகையிட்டார்கள். கைகலப்பில் 4 படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். தாக்குதலில் முற்றுகையிட்டவர்கள் சிலரும் இறந்து போனார்கள். பல பேர் படுகாயமடைந்தார்கள். பால்டிமோரை போலவே மேரிலாண்டிலும் பிரச்சனை வெடித்தது. அடுத்த நாள் பால்டிமோரை சேர்ந்த சில பெரிய மனிதர்கள் லிங்கனை சந்தித்தார்கள். இராணுவத்தை பால்டிமோர் வழியாக அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். லிங்கன் சொன்னார், நிலத்தில் வலை தோண்டி செல்வதற்கு எங்கள் படை வீரர்கள் எலிகள் அல்ல. வான் வழியே பறந்து செல்வதற்கு அவர்கள் பறவைகளும் அல்ல. அவர்கள் தரை வழியாக சென்று தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. இந்த இடத்தில் வட மாநிலங்களும் தென் மாநிலங்களும் இடையே இருந்த சில நிறை குறைகளை பார்த்தாக வேண்டும். அப்போது அமெரிக்காவின் வடபகுதியின் மொத்த மக்கள் தொகை 2 கோடி. தென் மாநிலங்களில் 60 லட்சம் வெள்ளையர்களும் 35 லட்சம் கருப்பின அடிமைகளும் இருந்தார்கள். வட மாநிலம் வசதியான பகுதி. தொழில் வளர்ச்சி, நிதி ஆதாரம் எல்லாமே நன்றாக இருந்தது. தென்பகுதியில் தொழில் வளர்ச்சி அவ்வளவாக இல்லை. ரிச்மண்ட் நகரத்தில் மட்டும் ஒரே ஒரு இரும்பு தொழிற்சாலை இருந்தது. போருக்கு தேவையான ஆயுதங்கள் கூட இங்குதான் செய்தாக வேண்டும். அதே போல் வடபகுதியில் கடற்படை வலிமையாக இருந்தது. நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. ஆனால் தென்பகுதியில் நிர்வாகம் சரியில்லை. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி அரசாங்கத்தை போல செயல்பட்டன. பல ஆளுநர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தென்பகுதி ஜனாதிபதி ஜெபர்சன் டேவிஸுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு குறைகள் தென்பகுதியில் இருந்தாலும் வடபகுதி தோல்வியை தழுவியதற்கு காரணம் இருந்தது. முதல் காரணம், உள்நாட்டு போருக்கு வடபகுதி தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. தென் மாநிலங்கள் பிரிந்து போன உடனேயே உஷாராகிவிட்டன. மளமளவென்று படைக்கு ஆள்களை சேர்த்தன. ஆயுதம் மற்றும் தளவாடங்களை வாங்கி குவித்தன. வர்ஜீனியா, அர்கான்சாஸ், டென்னசி, வடக்கு கலிபோர்னியா போன்ற மாநிலங்கள் தென்பகுதி அரசோடு இணைந்ததால் தென்பகுதியின் மக்கள் தொகையும் இரட்டிப்பாகிவிட்டது. அதே போல் தென்பகுதியில் தான் ராபர்ட் இ. லீ, சிட்னி ஜோசப் இ. ஜான்ஸ்டன், பிஜிடி பியூரிகாட் போன்ற திறமை வாய்ந்த தளபதிகள் இருந்தார்கள். தென்பகுதியின் ஜனாதிபதி ஜெபர்சன் டேவிஸ் திறமையும் அனுபவமும் பெற்றவர். ஒருமுறை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். இராணுவ கல்லூரியில் படித்தவர். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநராகவே ஒரு நகரத்தின் மேயராகவோ கூட அதுவரை இருந்ததில்லை.
ஆனால் தோல்வி லிங்கனுக்கு புதிதல்ல. வாழ்க்கை முழுவதும் துன்பத்தையும் தோல்வியுமே கண்டு வந்த லிங்கன் உள்நாட்டு போரில் ஆரம்பத்தில் கிடைத்த தோல்வியையும் எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் அவருக்கு ஏற்பட்ட முக்கியமான தோல்விகளில் ஒன்று புல்ரன் ஆற்றங்கரையில் மனாசாஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் ஏற்பட்ட தோல்வி. அதற்கு காரணம் பயிற்சி பெறாத படை நடத்திய போர். அது அமெரிக்க ராணுவம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. பொட்டாமாக் இலாக்கா, ஓஹியோ இலாக்கா, மேற்கு இலாக்கா. புல்ரன் போரில் பொட்டாமாக் இலாக்கா ஈடுபட்டிருந்தது. அந்த படைக்கு தலைமை தாங்கியவர் தளபதி மெக்டோவல். எதிர்பாராத தாக்குதலில் நிலை குலைந்து கிட்டத்தட்ட புறமுதுகு கிட்டு வாஷிங்டனை நோக்கி ஓடி வந்திருந்தது அந்த படை. ஒரே ஆறுதல், தென்பகுதி படை விரட்டி கொண்டு பின்னால் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் விளைவு இன்னும் மோசமாக இருந்திருக்கும். புல்ரன் தோல்விதான் எங்கும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. லிங்கன் தான் படையெடுப்பை நடத்த சொல்லியிருந்தார். அதற்கு ஒப்புக்கொண்டதற்காக நான் அமெரிக்காவின் மிகப்பெரிய கோழை என்று நொந்து கொண்டார் தளபதி ஸ்காட். இந்த கருத்தை மிக வெளிப்படையாகவே லிங்கனிடமும் பகிர்ந்து கொண்டார். இந்த தோல்விக்கு நானும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார் லிங்கன். நான் எத்தனையோ ஜனாதிபதிகளின் கீழ் பணியாற்றி இருக்கிறேன். இப்படி எந்த பழியையும் ஏற்றுக்கொள்ளும் உங்களை போன்ற ஒரு ஜனாதிபதியை நான் பார்த்ததில்லை என்று நெகிழ்ச்சியோடு சொன்னார் ஸ்காட். புல்ரன் தோல்விக்கு பிறகு பொட்டாமாக் ராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் மெக்கல்சன். ஜார்ஜ் பி. மெக்கல்சன் வெஸ்ட் பாயிண்ட் ராணுவ கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கியவர். 35 வயது இளைஞர். மெக்கல்சனிடம் அலட்சியம், வரட்டு கௌரவம், வெட்டி பந்தா எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தன. இந்த சூழ்நிலையில் தலைமை தளபதி ஸ்காட்டுக்கு உடல்நலம் குறைந்தது. வேறு வழி இல்லை. மெக்லன் தான் அடுத்த தலைமை தளபதி. ஏற்கனவே வகித்து வந்த பதவியுடன் இந்த தலைமை தளபதி பதவி என்று தூக்கி கொடுத்த பதவியையும் வாங்கி தலையில் சுட்டி கொண்டார் மெக்கல்சன். பிள்ளப்பூச்சி மாதிரி இந்த மெக்கல்சன் லிங்கனை குடைந்த குடைச்சல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மெக்கல்சனின் அலட்சிய சுபாவத்துக்கு ஒரு உதாரணம். ஒரு முக்கியமான இராணுவ நடவடிக்கையை பற்றி பேச வேண்டியிருந்தது. இரவு என்றும் பார்க்காமல் லிங்கன் அமைச்சர் சீவர்டு, லிங்கனின் உதவியாளர் ஹே மூவரும் மெக்கல்சனிடம் வீட்டுக்கு போனார்கள். இவர்கள் போன சமயத்தில் மெக்கல்சன் வீட்டில் இல்லை. சரி, அவர் வரும் வரை காத்திருப்போம் என்று 3 பேரும் வரவேற்பறையிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மூவரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருந்த பிறகு மெக்கல்சன் வந்தார். வந்தவர் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த லிங்கனையும் மற்றவர்களையும் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் பாட்டுக்கு விடுவிடு என மாடி அறைக்கு போய்விட்டார். மூவரும் அதிர்ந்து போனார்கள். லிங்கன் மெக்கல்சனின் வீட்டு வேலையாளை கூப்பிட்டார். நாங்கள் அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று மெக்கல்சனிடம் போய் சொல்லுங்கள் என்றார். அந்த வேலையால் மாடிக்கு போனார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தார். மன்னிச்சுங்க ஐயா, தூங்கி விட்டார். இதை கேட்டு கொதித்து போனார். ஹே, என்ன திமிர்! அந்த ஆளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் பாருங்க என்றபடி மாடிக்கு ஏற தயாராகிவிட்டார். அவரை தடுத்து நிறுத்தினார் லிங்கன். இங்க பாருங்க ஹே, இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்துல நாம தான் பொறுமையா இதையெல்லாம் தாங்கிக்கணும். மெக்கல்சன் ஒரு தளபதி, லிங்கனும் நாட்டின் ஜனாதிபதி. இப்படி ஒரு பட தளபதி இருந்தால் எப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கும் கோபம் வரும். அந்த ஆளை போட்டு தள்ளக்கூடாதா கூட தயங்க மாட்டார்கள். ஆனால் பொறுமையோடு இருந்தார் லிங்கன். இப்படிப்பட்ட மெக்கல்சனுக்கு நம்ப முடியாத ஒரு செல்ல பெயர் கூட இருந்தது, இளைய நெப்போலியன். இத்தனைக்கும் இந்த மெக்கல்சன் எந்த போரிலும் பெரிய சாதனை எதையும் படைத்து விடவில்லை. நம்ம ஊரில் நடிகர்கள் எல்லாம் தளபதி, இளைய தளபதி என்று பட்டம் கொடுப்பதில்லையா? அது போல யாரோ இப்படி ஒரு பட்டத்தை தூக்கி மெக்கல்சனுக்கு கொடுத்து விட்டார்கள். மெக்கல்சனிடம் இருந்தது சாதாரண கொசுப்படை அல்ல, மிக பெரிய படை. இதோ இப்போ கிளம்பிடும், நாளைக்கு கிளம்பிடும், கிளம்பியாச்சு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தாரே தவிர மனிதர் படையை
இருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கூட நகர்த்துகிற வழியே காணும். நாட்டில் உள்ள அமைச்சர்கள் தொடங்கி சாதாரண குடிமக்கள் வரை பொறுமை இழந்து போகிற அளவுக்கு பொறுமை காத்து ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்தில் தன் படையோடு தங்கியிருந்தார் மெக்கல்சன். படையை நகர்த்தாமல் இருந்த இடத்திலேயே இருந்ததற்கு ஒரு காரணம் என்றில்லை, பல காரணங்களை சொன்னார் மெக்கல்சன். ஒரு முறை லிங்கன் கேட்டதற்கு படைகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன என்று பதில் அனுப்பினார். லிங்கன் அதற்கு ஒரு கடிதம் போட்டார். படைகள் என்ன செஞ்சு கீழ்ச்சிது கலைச்சு போகிறதுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அமெரிக்க ஐக்கிய படைகள் வெற்றி பெற்று உள்நாட்டு போரை முடிவுக்கு வரும் அளவுக்கு ஒரு வாய்ப்பு கூட வந்தது. அதையும் நழுவ விட்டார் இந்த மெக்கல்சன். தென்னக கூட்டுப்படையோடு போர், அதற்கு தலைமை தாங்கியவர் தளபதி லீ. சொல்ல போனால் லீயின் படையில் இருந்ததை விட மெக்கல்சனின் படையில் இருந்த வீரர்கள் அதிகம். போரில் மெக்கல்சனின் படைகள் ஜெயித்து விட்டன, லீயின் படைகள் பின்வாங்கிக் கொண்டிருந்தன. அன்றைக்கு மட்டும் மெக்கல்சன் லீயின் படைகளை துரத்தி சென்று தாக்கியிருந்தால் உள்நாட்டு போரே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். லிங்கனும் துரத்தி செல்லும்படி போர் முனைக்கு தகவல் அனுப்பி கொண்டே இருந்தார். மெக்கல்சன் லீயின் படைகளை துரத்தி செல்ல மறுத்துவிட்டார். அதற்கு அவர் சொன்ன காரணம், அவருடன் மோத இப்போது இருக்கும் படை போதாது, இன்னும் கொஞ்சம் வீரர்களை அனுப்புங்கள். நொந்து போனார் லிங்கன். மெக்கல்சனை பற்றி எரிச்சலோடு சொன்னார். மெக்கல்சனுக்கு 1,00,000 படை வீரர்களை அனுப்பினால் அடுத்த நாள் படையோடு கிளம்புகிறேன் என்று சொல்வார். ஆனால் அடுத்த நாள் எதிரி படையில் 4,00,000 வீரர்கள் இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் வீரர்களை அனுப்புங்கள் என்று சொல்வார். எப்படியோ ஆமை வேகத்தில் 3 மாதங்களாய் படையை நடத்தி கொண்டு போய் ரிச்மண்ட் என்ற இடத்தில் எதிரி படைகள் இருக்கும் இடத்துக்கு போய்விட்டார் மெக்கல்சன். 7 நாள் நடந்த போரில் யூனியன் படைகளுக்கு மரண அடி கிடைத்தது. தோற்று போனாலும் தன் அடாவடி தனத்தை விடவில்லை மெக்கல்சன். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது மாதிரி அவர் லிங்கனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். கடிதம் என்றால் மதிப்புக்குரிய ஐயா என்று ஆரம்பித்து ஒரு ஜனாதிபதிக்கு எழுதும் கடிதமாக அது இல்லை. லிங்கன் அரசியலில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கட்டுரை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். உள்நாட்டு போர் கிறிஸ்துவ நெறிப்படி நடத்தப்பட வேண்டும். அடிமைகளை விடுவிப்பதற்காக போர் புரியக்கூடாது. லிங்கன் அடிமைகள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போரை நடத்தினால் படையில் சேருவதற்கு யாரும் வரமாட்டார்கள். படைகளுக்கு நல்ல தலைமை தளபதி ஒருவரை நியமியுங்கள். இப்படி இருந்தது அந்த கடிதம். ஒரு பக்கம் மெக்கல்சன் லிங்கனுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் இன்னொரு குடைச்சல் புதிதாக முளைத்தது. இராணுவ பாதுகாப்பு துறையில் வீண் செலவுகளும் லஞ்சமும் அதிகமாயிருந்தன. வேண்டியவர்களுக்கு சலுகை, பணம் கொடுத்தால் வேலை போன்றவை சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தன. பாதுகாப்பு ஏற்பாடுகளையே கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற நிலை. இப்போது இதையெல்லாம் சரி செய்வதற்கு பொருத்தமான ஒரு ஆளை நியமித்தாக வேண்டும். யாரை நியமிப்பது? புதிதாக வருகிறவர் திறமைசாலியாக, அதே சமயம் நேர்மையானவராகவும் இருக்க வேண்டும். லிங்கன் நினைவுக்கு வந்தவர் எட்வின் எம். ஸ்டான்டன். தலைமை வழக்கறிஞராக அட்டார்னி ஜெனரல் இருந்தவர். அரசியல் ரீதியாக குடியரசு கட்சியை சேர்ந்த லிங்கனுக்கு எதிர்முனையில் இருந்தவர். ஆப்ரஹாம் லிங்கனை கொரில்லா இலியானஸ் குரங்கு என்று ஒருபடி இறங்கி வந்து விமர்சனம் செய்தவர். இருந்தாலும் அவரிடம் நிர்வாக திறமை இருப்பதாக நம்பினார் லிங்கன். உடனே ஸ்டாண்டனை அழைத்து பேசினார். முதலில் தயங்கினாலும் ஸ்டாண்டன் ஒப்புக்கொண்டார். 1862ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்டாண்டன் பாதுகாப்பு துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தடாலடியான முடிவுகளை எடுப்பார் ஸ்டாண்டன். தேவைப்படும் போது எடுத்துச் சொல்லி திருத்துவார் லிங்கன். ஆரம்பத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டுக்கு உதவுவது என் கடமை என்று சொல்லித்தான் பாதுகாப்புத்துறை செயலாளர் பதவிக்கு ஒப்புக்கொண்டார் லிங்கன். ஆனாலும் லிங்கனுடன்
பழக பழக தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் ஸ்டேடன். குடியரசுக் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். மெக்கல்லன் இடத்தில் ஜான் போப் என்பவரை நியமித்தார் லிங்கன். போப்பின் தலைமையில் 1,50,000 வீரர்கள் கிளம்பினார்கள். மறுபடியும் அதே புல்ரனில் போர் நடந்தது. தென்னக கூட்டுப்படையின் தளபதி லீயின் படையில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கை வெறும் 55,000. போப்பை எதிர்த்து லீ நடத்திய தாக்குதல் வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான தாக்குதல் என்று வர்ணிக்கப்படுகிறது. படைபலம் இருந்தும் போப்பின் படைகள் தோல்வியை தழுவின. பயங்கரமான உயிர் சேதம். சொல்ல போனால் யூனியன் படைகளை லீயின் படைகள் விரட்டி கொண்டு வந்தன. தாங்க முடியாமல் போப் தன் பதவியை ராஜினாமா செய்தார். போப்புக்கு பிறகு தலைமை தளபதி பொறுப்புக்கு ஆம்ப்ரோஸ் போன்சைட் என்பவரை நியமித்து பார்த்தார் லிங்கன். ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் என்ற நகருக்கு அருகில் நடந்தது சண்டை. லீயின் படைகள் அங்குதான் முகாமிட்டிருந்தது. 1862 டிசம்பர் 11, 12 தேதியில் நடந்த அந்த சண்டையிலும் யூனியன் படைகளுக்கு தோல்விதான். வெற்றியும் தோல்வியும் யூனியன் படைகளுக்கு மாறி மாறி கிடைத்துக் கொண்டிருந்தன. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா இந்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. இதெல்லாம் வரலாறு, ஆப்ரஹாம் லிங்கனோட வரலாறுனா கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வேர்ல்ட் பீஸ் 3 தடவை சொல்லலாம். வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ். The entire world is one big family. Wish you all a great day.